சரியான டைமிங்ல வந்த இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிருந்தா அப்புறம் மாமி எல்லாம் குடிச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமாடா? 1.5 வருஷம் ஆச்சுடா. 2025 இந்த வருஷமும் நாங்க தான்டா. இன்னும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லலாம்னு பார்த்தேன். சரி விடுப்போம். இவன் இந்த மாதிரி பேசவே மாட்டான். உள்ள உட்காந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள இருந்துட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு தூக்க கழகத்திலேயே பேசல. அவன் தூக்க கழகத்துல பேசுறா எப்படி பேசாலும் எங்களுக்கு தெரியும். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஆகாஷ். பெஸ்டா பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம் மச்சான். ஏண்டா டீ குடிக்க கூப்பிட்டா வரமாட்டியா நீ? பா அப்படின்னு பார்த்து கட்டி பிடிச்சி அவ்வளவு சீன்லாம் இல்ல. ஏண்டா வந்து கூப்பிட மாட்டாங்க. அவன் யோசிச்சிருப்பான், யாரா நீ கூப்பிடல, இப்ப என்ன கால் பண்ணி வாடா வாடாங்கிறான்ட்டு. அம்மா தூங்கிட்டு இருக்காங்களா? கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருப்பாங்க. சரி என்ன வாங்கிட்டு இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. ஒன்னும் வாங்கிட்டு வரல. லாஸ்ட் டைம் உனக்கு வாங்கினேன், இந்த டைம் அவனுக்கு வாங்கியிருக்கேன். அவ்வளவுதான். ஷூதா என்ன? நைக்கி. அது சாவி எடுத்துட்டியா? சூப்பர். அப்படியே ஒரு காருக்கு வீடியோ போடு. சில நேரங்கள் கழித்து காலையில சர்ப்ரைஸ் பண்ணிட்டு திருப்பி ஈவினிங் போகும்போது ஈவினிங் வந்துட்டு ஆமா யாருக்கும் தெரியாது. ஏன்டா வாங்கிட்டே சொல்லல நான் வாங்கிட்டே சொல்லல. நானு இவனுக்கு மாட்டின ஈனாவான நான் மட்டும் இவனும் மாட்டிக்கிட்டேன். அது இப்பதானே மாட்டிருக்கான் இவன். இல்ல நான் கரெக்டா இவன் கிளம்புறான் ஓகேவா. ஃபுல்லா ஃபிளைட் ஏர் ஃபிளைட் அந்த ஆக்சிடென்ட்ஸ் நியூஸ் ஃபுல்லா வந்து ஃபிளைட் கிராஷ்ங்கிறாங்க. இந்த ஃபிளைட் வர ஃபர்ஸ்ட் அந்த சவுத் கொரியா அவன் மிசைல் வச்சு இது பண்ணது இருக்கவா பிள்ளைங்க. அதுக்கு யூஎஸ்ல இருந்து வந்தா அதுக்கு என்னடா அவங்க ஏண்டா நீ மைக்கு படாம நல்ல கண்டென்ட்டா கொடுத்துருக்கா. என்னமோ நீங்க என்ன வேணா பண்ணுங்க. என்ன நீ இப்ப அங்க இருக்கேடா, நான் மைக்கு படுக்கிறதுனால இது எங்களோட வாய்ஸ். ஏய் காரத்தோட மேன் சத்தியமா காது தொடக்கணுமாடா? அட சத்தியமா கார தொடக்கணுமாவா? வந்து காதை தொடக்கி விட்டாங்க. இல்லடா இப்படி தரக்கூடாது. ஏடா யூஎஸ்ல இதெல்லாமா சொல்லி தராங்க. இல்ல இதுல யூஎஸ்ல கார் வேற ஓட்டுறான் என் தலைவன். எங்க நம்ம டீ குடிக்க போவோம்? கிருஷ்ணா பண்ணை பால் போயிருவோமா? பெட்ரோல் இருக்கணும். ஆகாஷ் பெட்ரோல் போடுவாங்க, கவலைப்படாத போவோமே. 50 ரூபா இருக்கு மாமே. இல்ல 150 ரூபா இருக்குடா பெட்ரோல் போடுங்கடா. அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா என்கிட்ட வண்டி இருக்கேடா, 2 வண்டி இருக்கேடா. அம்மா எந்திரிச்சு பாப்பாங்க, என்னடா ஆளக்கானோ காரக்கானோ. அவங்க இல்ல அவங்க எந்திரிச்சோன்னே யோசிப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னைய பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கோவேன், அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க வந்தது வராதவன் என் பையனை தூக்கிட்டு போயிட்டான் அப்படிம்பாங்க. அவனை கெடுக்கிறதே இவன் தான்டா. இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் டவுட் என்ன இருக்கும்னா, இவன் காலங்காட்டா கார் எடுக்க மாட்டான், கார் எடுக்கிறதுக்கே நீதான் வீட்டு விட்டு வெளியே வந்ததுக்கே அழுதியடா. இல்ல மச்சா காலையில வேலை இருக்குடா. புறா பாட்ட என் ஃபோன் தான் கரெக்டா இருக்கா? ஃபோன் தான் இதா இருக்கும். அந்த கார்ல வந்து நல்ல பாட்டா போடு மாமி. இந்த அமெரிக்கால இருக்கிறவங்க எல்லாம் வந்து இங்கிலீஷ் பாட்டு, ஹிந்தி பாட்டு, இந்த தெலுங்கு பாட்டை போட்டு என் காது அவிஞ்சு போயிருக்கடா. அது நல்ல தமிழ் சாங்கா போடுங்கடா, குத்து சாங்கா. நல்ல தமிழ் பாடு. ஏய் 8 மணிக்கு எங்க அம்மா கோயில்ல சர்ப்ரைஸ் பண்ணணும்டா. எங்க அம்மாவையும் அப்பாவையும். இன்னும் சர்ப்ரைஸ் ஆகலையா? இல்ல இன்னும் அவங்களுக்கு தெரியவே தெரியாதா. எங்க அம்மாட்ட நான் வேகஸ்ல இருக்கேன்னு சொல்லி வச்சிருக்கேன்டா. அப்ப எங்கடா போட நேரம் வீட்டுக்கு போயிட்டியா? ஆமா ஸ்ட்ரைட்டா இல்ல நல்லா நைட் ஃபுல்லா முழிச்சு இவனுக்கு நான் அப்டேட் கொடுத்திருந்த ட்ரெயின் எங்க இருக்குன்ட்டு ஒரு 2:30 நான் தூங்கிட்டேன். ஆமா இவன் தூங்கிட்டா. நான் கால் பண்றேன், எங்கடா இருக்க அப்படிங்கவன் காலே எடுக்கலாம். அவன் அதுக்கப்புறம் வந்துட்டு கால் பண்ணி மச்சே தூங்கிட்டேன்டா அப்படிங்கலாம். அவன் கரெக்டா அந்த ஸ்டெப்ஸ் இறங்குறேன், இவன் ட்ரெயின் வந்து அந்த கோச் அதுக்கு நேராவே வந்து லேண்ட் ஆச்சு. எக்ஸாக்ட் நாங்க போய் நிக்கிற ட்ரெயின் வருது. சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆகாஷ் ஆனா எந்த அளவுக்கு பெரிய பணக்காரன் இருந்தா லக்கேஜுக்கு ஆட்டோ புக் பண்ணி வருவான். ஏண்டா அதிகமா பொண்ணு நினைக்கிறேன். சென்சர் கட் பண்ணி ஊருக்கு போகும்போது ஆளுக்கு ஒரு லக்கேஜ் எடுத்துக்கோங்கடா. ஆமா
லக்கேஜ் ஆட்டோக்கு. அவன் என்ன நினைச்சிட்டான், அந்த என்னோட சின்ன வண்டியில வந்து முன்னாடி வந்து 2 லக்கேஜ் வச்சுக்கலாம். ஏய், நம்ம பெப்ல எத்தனை வாட்டி அவ்வளவு சாமான கொண்டு போயிருக்கோம். நான்லாம் எத்தனை லக்கேஜ் எடுத்துட்டு போய் தெரியுமா? டேய் லக்கேஜ் தூக்கலாம்டா. உட்காரணும் அந்த லக்கேஜ். உட்காரணும்டா, அது வண்டி முன்னாடியே போக மாட்டேங்குடா. அதை தூக்கிட்டு நான் கரெக்டா 2000 ரூபாய் கையில வச்சிருந்தேன்டா. அங்க வரும்போது அங்க ஃப்ரெண்டு கிட்ட வாங்கிட்டு வந்தேன். அங்க இருந்து வாங்கிட்டு வரும்போது டாக்ஸிக்கு 1100 போயிடுச்சு. எங்க அங்க இருந்து டாக்ஸி பிடிச்சி நான் ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு. அதுக்கப்புறம் சாப்பாடு 350 போயிடுச்சு. இந்த மாதிரி சிம் கார்டுக்கு 350 போயிடுச்சு. அவ்வளவுதான். மீதி இருக்கிற காசு நீங்க வந்து இது கொடுத்தாச்சு. கேஷ் தானா இது? அக்கவுண்ட் ஃப்ளோல இல்லையா? இந்தியன் அக்கௌண்ட் எல்லாமே எங்க அம்மா கிட்ட இருக்குடா. நான் கார்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டேன். நான் உன்னை படத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். மச்சான் ஓடிபி, மச்சான் ஓடிபி, மச்சான் ஓடிபி. படத்தை பார்க்க விடுறா. சும்மா தான்டா இருந்தேன். எனக்காக சொல்லிருக்கலாம். நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தானே நான் வந்து இப்படி வந்தது. அப்ப கம்பெனி சர்ப்ரைஸ் ஆக தேவையில்ல. இந்த இல்ல இந்த இல்ல இந்த கண்டுபிடிச்சிட்டா. ஏன்னா நான் இவனுக்கு ஷூ வாங்கறதுக்காக கேட்டேன். என் தலைவன் அப்ப வந்து அப்பவே கண்டுபிடிச்சிட்டா. போடணும். அதனால அவன் வந்துட்டு கேட்டான். சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு சரி வாண்ட மட்டும் தான் சொல்றேன். இதுல வேற இவன் என்ன தெரியுமா சொன்னா, மச்சான் நம்ம வர்க்கலா பிளான் பண்ணோம்டா அந்த பொங்கல் லீவுக்குன்னு சொல்லி குரூப்ல டைப் பண்ண போயிட்டான்டா. நம்ம 3 பேர் இருக்கிற குரூப்ல. அல்டிமேட் ஃபன் என்னன்னா, எப்ப 1 மந்த் பிளானா இது? ஆமா 1 மாசம் இல்ல 6 மாச பிளான் இது. 6 மாச பிளான். ஒரே இதுல படிக்கிறது சர்ப்ரைஸா இதுனா முதல்ல சர்ப்ரைஸ் ஒண்ணு. சரி கார் ஈடு வாங்கிட்டான் போல. அதான் சொல்ல வர்றான் போல கார்ல. பொதுமே நீ சாயங்காலம் சொல்லு. வருவா சாயங்காலம் சொல்லுங்க. சரி காலையில வந்து நின்றுக்கணுமா, ஒரு பொண்ணை தாலி கட்டி மாலையோட வந்துட்டு மச்சான் நீ தான் எங்களை பாத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ட்டு சாட்சி கழிச்சு நீ தான் போடணும். அப்பெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன். பாரு கூட தெரியும்டா மச்சான். நீ அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு அவனுக்கு தெரியும்டா. நீ ஆனா மற்றதெல்லாம் பண்ணுவேன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுல கூப்பிட மாட்டேன். நோ 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 ஐ அம் குட் பாய். அது சரி. வேறு கதை கூட்டை மறந்து விட்டு குருவி கும்மி அடிப்பதுக்கா சுற்று மழை சுற்றும் அந்த சுகத்தில் நனையாமல் என்னை எட்டி போனவளை எண்ணி எண்ணி அழுததற்கா காற்றே அந்நேரம் கதையே வேறு கதை கூட்டை மறந்து விட்டு குருவி கும்மி அடித்தது. பாலாஜி எடுத்து கேட்டிருக்கான், மச்சான் பொங்கலுக்கு வர்க்கலா போவோம்டா. அது சரி அப்படின்னா ஆமாடா. இவங்கள வேற போய் பார்க்க போனோம். ஐயோ அந்த பண்ணிட்டு இருக்கான். எப்ப பார்த்தாலும் வெளியே போக மாட்டேன், அங்க போக மாட்டேன், இங்க போக மாட்டேன். நான் சென்னையிலே இல்லடா, நான் ஊர்ல இருக்கேன். நானே வேலை இல்லாம இருக்கேன். ஆளாளுக்கு இப்ப வந்து கேக்குறீங்க. இருக்கும் போது எவனும் கேட்கல. 35,000 ரூபாய் கட்டுறவனுக்கு வேணா தெரியும் அவனுக்கு என்ன முடியாது. ஐயோ அவன் அடிக்கடி மச்சான் போறோம் வெளியே போறோம் எங்கனாலும் போறோம் மச்சான். பாண்டிச்சேரி போறோம், 4 பீர் அடிக்கிறோம், 40 தடவை ஒண்ணுக்கு போயிரும். கோவா போய் நைட்டு தூங்குற நாய். நான் வரல மச்சான். நீங்க போ. கோவா நைட் லைஃப்ல வந்து இல்ல மச்சானே தூக்கம் வர வீட்டுக்கு போன வேண்டாம் மச்சான். தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு நைட் வெச்சிட்டு போன கையில வச்சிட்டு கையை கீழ மட்டும் போட பாத்தியா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அது இதுல சொல்லுவான்ல சல்பாட்டா மாமால, அவன் அந்த லெஃப்ட விட்டு மிஸ் பண்ணி ரைட்ட விட்டான்பா. நான் அப்படியே ஆடி போயிட்டேன்பா. போயிட்டமா ரைட்ட மிஸ் விட்டு அந்த மிஸ்ஸிங்ல அவன் ரைட்ட மூஞ்சி விட்டாப்பா. அவன் அந்த அடியில கதி கழிட்டு நான். ஹாய் गाइस, வெல்கம் டு விஜய் சித்து vlogs. முடிச்சு விட்டு நீதான்டா டிரைவர். இவன் சேனல் பேர் என்னமோல தமிழ் ஸ்டேட்ஸ். எஸ். அப்புறம் என்ன இந்தியால இருக்கீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நாங்கலாம் தெலுங்கு. நாங்க தமிழின் ஸ்டேட்ஸ்ங்கிறது வந்துட்டு நான் அங்க இருந்தனால தமிழின் ஸ்டேட்ஸ். அதுக்குன்னு நான் இங்க வந்திருக்கேன். அங்க இருந்து என்னென்ன கண்டென்ட் போட்டீங்க? எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. சொல்றது கேளு. மாரியம்மன் கோயில் போவோம். நீ ஒரு மூலையில கேமரா பிடிச்சு நிக்கிற. நீ ஒரு மூணு போய் பிச்சை எடுக்கிற. பிச்சை எடுக்கணுமா? அடுத்த ஸ்டாப் பால் பண்ணை. கால் பண்ண வேணாம். இந்த பக்கம் எங்கயாவது போவோம். அதுல டோல் சார்ஜ் வருது. ஆமா அப்படியா? அது நான் ஷார்ட்கட் ஒண்ணு இருக்குடா. ஆனா வேணாம் அங்க இருந்தவனுங்கலாம் நான் பெங்களூர்ல தான் லேண்ட் ஆக போதான். அங்க இருந்து ட்ரெயின் பிடிச்சி போனோன்னே, டேய் உன் ஃப்ரெண்ட வந்துட்டு காதை எடுத்துட்டு வந்தோடனே பிக்கப் பண்ண சொல்லு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. வேலைக்கு போயிட்டு இருந்தா வந்து
தெரியுமா? இல்ல நான் சொல்லியிருந்தேன்னா நீ வந்திருப்ப, அதுவே எனக்கு தெரியும். எப்படியாச்சும் நீ வந்திருப்ப. நீ நான் ட்ரெயின் புக் பண்ணி வந்தேன், காரை தங்க முக்குல போட்டு கூட வந்திருப்பேன். நீ அந்த மாதிரி பண்ணிருப்ப. நான் அதான் சரி பார்த்தேன், நம்ம சர்ப்ரைஸ் பண்ண பார்த்தே அந்த நாயதான். ஐயோ ஐயோ கூப்பிட வரேன்னா வந்திருப்பேன்டா. நான் காலைல இந்த வெளியே போட சொன்னதால எனக்கு கிளம்புற மைண்டே இல்லை எனக்கு. நான் அப்படி இல்ல மச்சான். இன்னொன்னு கரெக்டா 11:45 11:30 தான் படுத்தேன். 2:30 வரைக்கும் முழிச்சேன். எனக்கு எதுக்கோ முழிப்பு வந்துச்சு 2:30 மணிக்கு. ஒண்ணும் இல்ல, ஃபீல் பண்றதுக்காக முழிச்சிருப்பேன். சரி தூங்குவோம் 2:30 மணி அப்படின்னு மறுபடியும் குப்புறப்படுத்தேன். 4 மணிக்கு போன் போடுறேன். 4 மணிக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணேன். ஆக்சுவலி நான் இவன் சொன்னாடே அவன் தூங்கிட்டு இருப்பான்டா, அப்ப வாடா ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கே போவோம் அப்படின்னு சொன்னேன். வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டினா அவன் எங்க ரூம்ல படுத்துப்பானே தெரியாது, வருவானானே தெரியாதுடா அப்படின்னா. அதான் எதுக்கு, அதுவும் இல்லாம வீட்டுல அம்மா எதுக்குடா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, நம்ம ஃபர்ஸ்ட் கால் பண்ணி பாப்போம். நான் சொன்னேன் டேய் நார்மல் கால் பண்றா அப்படின்னா. இல்ல மாமே வாட்ஸ்அப் கால் பண்ண. வாட்ஸ்அப்ல டே முழிச்சதுக்கே அனுப்பான்டா. டே கால் பண்ணுடா, வாட்ஸ்அப்ல முழிச்சதுக்கே இல்லடா. அவன் 3:45 4 மணி தான் சம்டைம்ஸ் தூங்குவானா. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி கால் சம்டைம்ஸ் தான், அந்த சம்டைம்ஸ் இன்னைக்கு சரி இன்னைக்கா இருக்குமோ அப்படின்னு செக் பண்ணேன். நானும் இருக்குதா ரெசல்யூஷன் எடுத்து சீக்கிரம் தூங்கணும். முதல் நாளே சீக்கிரம் தூங்கி இருக்கேன். எத்தனை மணி? 11:30. அதெல்லாம் ரொம்ப கம்மியா போலாம். எவனாலயுமே சீக்கிரம் தூங்க முடியும். அது என்னமோ உண்மைடா. நானா அங்க வந்துட்டு எனக்கு 2 மணி ஆயிடுதுடா. இப்போ இவன் எனக்கு மெசேஜ் பண்ணுவான், நீ என்னடா இன்னும் முழிச்சிட்டு இருக்க. அன்னைக்கு எனக்கு ஸ்குவிட் கேம் பார்த்துட்டு இருக்கேன். இதுல இந்த வேற என்ன தெரியுமா, என்னைய வந்துட்டு அன்னைக்கு அட்வைஸ் பண்றான். டேய் மச்சான் சீக்கிரம் தூங்கு, இவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருக்காத, ஹெல்த் போயிடும் அப்படி இப்படின்னு. அடுத்த நாள் 2 மணிக்கு எனக்கு ரீல் அனுப்புறான்டா இவன். நான் இங்க இந்தியால நைட் 2 மணிக்கு எனக்கு அனுப்புறான். நான் அதான் கேட்டேன், என்ன நேத்தானே எனக்கு அட்வைஸ் பண்ண, நீ என்ன பண்ணு? இல்ல நான் தூங்க போறேன். வர மாட்டேங்குது அந்த 10 மணிக்கு முன்னாடி தூக்கம். அப்ப என்ன அட்வைஸ் பண்ண? அப்படிதான்டா அட்வைஸ் பண்ணுவோம்டா. அட்வைஸ் பண்ணுவோம், நாங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டோம்டா. A few minutes later. வண்டி போகுது லவ் மாதிரி. அந்த டீயை வந்து இப்ப நம்ம ரசிச்சு அனுபவிச்சு குடிக்கணும். எல்லாரும் பார்த்தாங்க, யாராவே தனியா பேசிட்டு வந்துட்டு இருக்கான். வடை வேணுமா? வாடா. ஆமாடா வாடாடா. டேய் வாடாடா. மச்சான் நல்லா உளுந்த வடை சட்னி வச்சு கேளு. உளுந்த வடை தான்டா இல்லையா? என்னடா நீங்க இப்படி வியாபாரம் பண்றீங்க? மச்சான் 1.5 வருஷம் 1.25 வருஷமா 1.5 வருஷமா 1.25 வருஷம் கழிச்சு டீ குடிக்க யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. பெரிய செலிபிரிட்டி அது. அதான் யாரும் இந்த வீடியோ பாக்குறதே இல்ல. நம்ம தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். நானே பாக்குறது. இவன் தான் கமெண்ட் போடுறான். இவன் வந்துட்டு டிவில பாப்பான்டா. இவன் இவங்க அண்ணா லாக் அடி போண்டா. எதுடா அது பேஜே வேணாம்டா. நான் அதான் ரிப்போர்ட் போடுவேன்னு பார்த்தேன். வீடியோ பார்த்ததுலடா. நானும் பார்த்ததே இல்ல. இவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாம பார்த்ததுல. எங்க அண்ணன் வீட்டுல உட்காந்து டிவில பார்த்தா சரி இவன் நம்ம வீடியோ போட்டுக்கான்னு பாக்குறான். வெயிலு முத்துப்புற இவன் வீடியோ பார்த்துட்டு இருக்காடா. யாராவது ஸ்னாப் போட்டிருந்தாங்கடா. மணி அண்ணா எந்த வீடியோ போட்டாலும் டிவில போட்டு பாக்குறோம். ஆமா அது ஃபேமிலியா உட்காந்து பாக்குறாரு. எனக்கெல்லாம் அவங்களுக்கு போர் அடிக்கும் போல. குடும்பத்தோட என்ன பண்ணலாம், சரி வீடியோ பார்ப்போம், நிறைய காமெடி பண்ணா. ஏய் உண்மையிலே செமையாகடா டீ. இப்படி உட்காந்து மூஞ்சி தெரியும். ஆமாண்டா. எல்லாம் இங்கிட்டு வாங்க. அடுத்த ஸ்பாட்டுக்கு டீ குடிக்க வந்துட்டோம். மறுபடியும் முதல்ல இருந்தா ஆகாஷ் முறுக்கு பாத்திருக்கியா? இதான் முறுக்கு. முறுக்கு அங்கேயும் கிடைக்கும்டா. முறுக்கு கிடைக்குமா? எப்படா யூஸ்ல யாரா முறுக்கு வைக்கிறேன்? இல்ல வேணாம் கொண்டா நல்லா இருக்கும். ஏய் அப்ப எனக்கு ஒண்ணு எடு. சாப்பிடுங்க. நீ தானே வேணாம் இப்ப எதுக்கு வாங்குறேன்? எந்த ஒரு ட்ரிங்க்லாம் குடிக்க மாட்டேன் நீ. நான் எப்ப அப்படி சொன்னேன்? இல்லடா அங்க வந்து சுகர் கண்டென்ட் கரெக்டா இருக்கும். இதோ டீ வாங்கிட்டு இங்க இருக்காதுடா. இல்ல இங்க வந்து நார்மல் சுகர், ஆடட் சுகர், டோட்டல் சுகர், அது போல சாச்சுரேட்டட் சுகர். நோ கிளாஸ். Come on guys, cheers. Cheers டா. Cheers. டா.
6.5 hours later. இப்போ நான் எதுக்கு ஹெல்மெட் போட்டு போவேன்னா, இப்போ நான் திவாவை வீட்டில் விட்டுட்டு இப்போ அடுத்து கபில் வீட்டில் போய் குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பணும். எங்கள் அம்மா அப்பா ரெடி ஆகிட்டாங்களாம். ஸோ நான் அவங்கள கோயிலில் வச்சு தான் மீட் பண்ண போவேன். இங்கே ஊர் வந்து இப்போ எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சொந்த ஊரில் இருக்கோம்னாவே அதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு எங்கே போனாலும் மாட்டிப்போம். நம்ம எப்படியாச்சும் வந்துட்டு விஷயம் கசிஞ்சிரும். அதனால வந்துட்டு நான் ஹெல்மெட் போட்டு கொஞ்சம் சேஃபாக போவேன்னு நினைக்கிறேன். போய் இவன் வீட்டில் குளிச்சுட்டு கபில் வீட்டில் குளிச்சுட்டு தென் நான் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு போய் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுறது தான் பிளானு. ஸோ பார்த்துக்கிட்டே இருங்க, நம்ம வந்துட்டு அடுத்த இது அங்கே தான். இப்போ பிளான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:30க்கு தான் வருவாங்களாம். நாங்கள் 8 மணிக்கெலாம் எனக்கு என்னமோ இந்த மாதிரி நாஸ்டாலஜிக்காக இருக்குது.